மதன் வந்து ஒரு பன்முக திறமைசாலி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது தான். ஓகே, ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், கார்ட்டூனிஸ்ட்டு, விமர்சகர், ஒரு நல்ல மனிதர். ஏன் இதெல்லாம் தாண்டி ரொம்ப என் நெருக்கமான நட்பு வட்டத்தில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இதயத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு இனிமையான நண்பர். அது என்ன சொல்லலாம். தேங்க்யூ. ஒன்றை விட்டுட்டீங்க, உங்களுக்கே தெரியாது ஒன்றும். நாங்கள் பாமிஸ்ட்டேன். அப்படியா? 25 இயர்ஸ் தான் நான் நிறைய பேர் கையெல்லாம் பார்த்துருக்கேன். சார் உங்களுக்கு என்ன சார், கை பார்க்க வேண்டிய வழக்கு தான் பார்க்கணும். உங்களுக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஏதோ அழகாக சொல்கிறாரு. எனக்கு எதிரிமா ரொம்ப பிடிச்சிருக்கு மதன்கிட்ட. அதாவது அவர் முதல்ல பேஷண்ட்டாக தான் வந்தார். ஆனால் நாங்கள் பயங்கரமாக நட்பில் நெருங்கிட்டோம். நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம், எக்கச்சக்கமாக இன்டர்வியூ பண்ணி நிறைய பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகம் இருக்கே, அலர்ஜியை தந்து ஆஸ்மாவை வெளி, இந்த புத்தகத்தில் அழகழகாக எனக்கு ஆஸ்மா கார்ட்டூன்லாம் போட்டு கொடுத்துருக்காரு விகடன் பதிப்பகத்தில். இது 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 எல்லாம் மீறி இவர் வந்து ஆரம்பத்தில் இப்போ வந்து 2025, ஆனால் 2000 கூட இல்லை, 1998 நான் ஊர் வந்தேன். வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே அறிமுகமானவர். அப்போ அவர் என்னமா சொன்னார், எல்லா நோய்க்கும் ஒரு அம்பாசிடர் தேவைப்படுது. இவன் நோயாக இருந்தால் கூட அது கூட ஒரு அம்பாசிடர் தேவைப்படுது. ஆஸ்மாக்கு நீங்கள் தான் சார் அம்பாசிடர். ஞாபகம் இருக்கா? நீங்கள் சொல்லி நீங்கள் தான் அம்பாசிடர். அப்புறம் நீங்கள் இந்த அளவுக்கு இதில் ஆர்வம் காமிச்சு ஆஸ்மா அவேர்னஸ் உண்டாக்குறதுனால யூ வில் பிகம் அ கீ ஒப்பீனியன் லீடர். இந்தியாவிலேயே ஆஸ்மாவுக்குன்னு ஒரு மருந்து வந்தாலோ ஒரு டிவைஸ் வந்தாலோ ஃபஸ்ட்டு உங்களோட ஒப்பீனியனை அவங்க கேட்பாங்க அப்படின்னு ஒரு சொன்னா தெரியுமா, வாயில் சக்கரை தான் போகணும். நீங்கள் அப்போ சொன்னபோது அதோட இம்பேக்ட் எனக்கு தெரியல மதன். ஆனால் அதுக்கப்புறம் எவ்ரி டைம் இட்ஸ் a breakthrough happens, people come from Bombay. இன்னி கூட பாம்பே இருந்து போகலாம். people come from Bombay. உங்களோட இன்புட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் உங்கள் words have come true. You are dedicated to the asthma and especially asthma patients. நான் 14 வயசுலேருந்து எனக்கு ஆஸ்மா இருந்தது. ஹாலில் உட்காந்துட்டுருப்பேன், வாசலில் காரில் என்னை அழைச்சிட்டு ஜிஹெச்சுக்கு போகணும். ஹால்லேருந்து காருக்கிட்ட போக முடியாது சார் என்னால். இங்கேருந்து 10 அடி நடக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் இது சாப்பிட்றதுக்கு வாயில் ஒரு இட்லி துண்டு வச்சுப்பேன், ஒழுங்க முடியாது. தொடர்ந்து அப்படி கஷ்டப்பட்டேன். பட் யூ நோ சம்திங், when I was 35 suddenly it went away. அப்புறம் ஆஸ்மா அட்டாக் வரவே இல்லை. 35லேருந்து இன்றைக்கி எனக்கு 79, இன்னி வரைக்கும் எனக்கு அட்டாக்கே வரல. பட் லங்ஸ் இந்த வீக்னஸ் இருக்கும்ல, உள்ளுக்குள்ள இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது இருந்திருந்தாரு. அட்டாக் இஸ் டெரிபிள். அட்டாக் வரல. சூப்பர். ஆஸ்மா அவள் கஷ்டப்படுறவளுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்தே தானே வளர்ந்துருக்கேன். அதெல்லாம் நானே நத்திங் பட் ட்ரௌனிங் சார். ஆமாம், ட்ரௌனிங் மாதிரி அதெல்லாம் கவர்ந்துலாம் போயிருக்கேன் அட்டாக்கில். இங்கேருந்து நாங்கள் என்ன ஒரு ஒன்று போகிறதுக்கு ஒரு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு போக முடியாது, அடக்கி வச்சுட்டு இருப்பேன். அப்படி ஒரு இது வந்து தண்ணியில் முழுகிற மாதிரி. ஆனால் இது வந்து காற்று இல்லாமல் காற்றுல முழுகிற மாதிரி அப்படின்னாரு. இது காற்றுல முழுகிற மாதிரி. பட் ஆனால் வித்தவுட் ஏர், காற்றே இல்லைன்னா எப்படி இருக்கும், தவிப்போம்ல. ஐ மீன் ரொம்ப அழகாக சொன்னார். லாஸ்ட்மா மீட்டிங்லேயும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தார். இன்டர்வியூஸ் எல்லாமே இது இருக்குது. ஆக்சுவலாக ஜிஹெச் டாக்டர் செல்வராஜ் தான் முதல்ல இது பண்ணார். அவர் இன்னும் சொன்னார், கூட இருந்த அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ்லாம் வந்துருந்தாங்க. என்னை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் கார்ட்டூனிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். இஸ் ஆஸ்மேட்டிக்ஸ் ஆர் வெரி இமேஜினேட்டிவ். நிறைய பெரிய போய்ட்ஸு, ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் ஆஸ்மா இருந்திருக்கு. யுனோதாட் அப்படின்னாரு. எல்லாத்தையும் ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. அது பெருமையாக இருக்கு. ஆனால் நிறைய டாக்டர் நம்ம ஊரில் ஆஸ்மா பற்றி தெரியாமல் ஆஸ்மாங்கிற ஒரு நோயை ஒரு இமேஜினேஷன் நினச்சிக்கிறா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக. சைக்கோஸ்மேட்டிக் தான் அது. அதுவும் இருக்குது. சைக்கோசோமேட்டிக் மட்டும் இல்லை, சைக்கோசோமேட்டிக் காம்பனன்ஸும் இருக்குது. எதனால சார் சடனாக போயிடுத்தது அட்டாக்? எப்படி போகிறது ஒருத்தருக்கு சில இருக்குது? அட்டாக் போகணும், நீங்கள் சொன்னீங்களே அட்டாக் போயிருக்கோம். ஆனால் மினிமல் பர்சிஸ்டன்ட் இன்ஃப்ளமேஷன் உள்ளுக்குள்ள இருக்கிற லங்ஸ் இருக்கிற மாற்றங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதுக்காக தான் இப்போ உங்களை வரவழைச்சு பிஎஃப்டி பண்ண போகிறேன். அப்படியா? வீட்டிலேயே வரவழைச்சு லங் ஃபங்க்ஷன் பார்க்கணும்னு எதுக்க சொல்கிறேன். அதுக்காக தான் உங்கள் மேலே இருக்கிற ஈடுபாடுனால. ஐயோ, கொடுத்து வச்சுங்க. உங்களுக்கு